Hi all, this is Anthony. Welcome to Gaming with Anthony. And another video from Honkai Star Rail. லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டப்போ வந்து ஸ்பார்க்ஸிக்காக நான் வந்து புல் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு அவளோட லைட் கோன் கிடைக்கல. அதனால் ஒரு 4 ஸ்டார் வெர்ஷனோட லைட் கோனாக நான் யூஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஐ பில்ட் ஹர். எப்படி சொல்ல போனால் வந்து ஒரு மாதிரி பில்ட் பண்ணி வச்சுக்கோங்களே. ஒரு 50-50 ரேஷியோவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிரிட்டு, நல்ல ஒரு டேமேஜு. பட் ஐ டென்ட் ட்ரை ஹர் மச். அது மட்டும்தான் பிரச்சனை. நான் வந்து ட்ரை பண்ணலை, அவளை வந்து ப்ளே பண்ண வச்சு நான் ட்ரை பண்ணல. பட் ஐ டிட் சம்திங் தட் ஆக்சுவலி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். மேபி இன் திஸ் வீடியோ ஐ எம் கோயிங் டு ட்ரை ஹர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் இந்த இடத்துல நான் பண்ண போகிறேன். நான் பில்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேரக்டரை ஸ்பார்க்ஸியை இந்த வீடியோலலாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணி விட்டது, உள்ள கேம் பிளேயில் இருக்கிறது, அதுக்கப்புறம் கரன்சி வாரில் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல. நான் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பார்க்ஸி எந்த அளவுக்கு இருக்கா, எந்த அளவுக்கு வந்து அவளோட அந்த டீம் அந்த இதுங்கிறது இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஆக்சுவலி ப்ரீசெட் பண்ணுவோமா? ரைட், ரன்மே வேணாம் ஏன் வச்சுருக்கேன் இந்த டீமில். ரன்மேலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த டீமில். ரிமூவ் பண்ணுவோம். இவங்க 2 பேர் கூட ஓகே. இந்த இடத்துல யார் இருக்கணும் தெரியுமா? சைரினி இருக்கணும். இதுதான் என் செகண்ட் டீமு. ஓகேங்களா? தேர்ட் டீமாக வந்து ஃபயர்ஃப்ளை டீம் வச்சுருக்கேனா? சரி, ஃபயர்ஃப்ளை டீமே கிடையாது இது பார்க்க போனால். சும்மா நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். சரி, லெட் தம்பி. இப்போ நான் 4ஆவது ஒரு டீம் வைக்கிறேன். இருங்க, யார் தெரியுமா? ஸ்பார்க்ஸி ஆட். அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஐ வுட் ஆட் இவ்வளோதான். என் பேர் இன்னும் எனக்கு வரலப்பா. அடுத்து வந்து எனக்கு நான் இன்னும் வந்து ஸ்பார்க்கில் வந்து நான் இன்னும் பில்ட் பண்ணல. அதனால் நான் சண்டே யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஆமாம், பெஸ்ட் டீம் என்னங்கிறது பார்த்துப்போம். இப்போதைக்கு சண்டே இருக்கட்டும். பெஸ்ட் டீம் என்ன இருக்குங்கிறத நான் பார்த்துக்கிறேன். 1 மினிட் இருங்க. எனேபிள் டீம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அதையும் செக் பண்ணிப்போம். லைக் வந்து ஃபார் பெட்டர்மெண்ட்டுக்கு செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, கேரக்டர் ஓவர் வியூ. ஓகே, ஸ்பார்க்கிள் தவிர வேறு எந்த பேக்கப்பும் கிடையாதா? ஏன் ஸ்பார்க்கிள்? ஓகே ஓகே, அந்த ஸ்கில் பாயிண்ட்டுக்காக புரிஞ்சிருச்சு எனக்கு. என்னாச்சு திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? டான்ஸ் ஆடுப்பா. ஓகே ஓகே, நான் ட்ரேசஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல் ட்ரேசஸ் ஆர் கம்ப்ளீட்டட். ரெலிக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. மேபி வந்து ரீரன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த செட்டெல்லாம் வந்து கிரிட் ரேட்டு, கிரிட் டேமேஜ், அட்டாக் பர்சன்டேஜ் 3மே இருக்குது. பட் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல ஹெச்பியில் கொஞ்சம் இது போயிடுச்சு. அதனால இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதே இதை பார்த்தீங்கன்னா அட்டாக் இருக்குது, கிரிட் ரேட் இருக்குது. ஆனால் மொத்த பாயிண்ட்ஸுமே எதுக்கு போயிடுச்சுன்னா டிஃபென்ஸுக்கு போயிடுச்சு. அதே தான் இதுலேயுமே அட்டாக் இருக்குது, கிரிட் ரேட் இருக்குது. கிரிட் ரேட்டுக்கு இல்லாமல் வந்து பிரேக் எஃபெக்ட் போயிடுச்சு. சேம் கோஸ் ஹியர். அட்டாக் இருக்குது, கிரிட் ரேட் இருக்குது, ஆனால் எஃபெக்ட் ரேஷியோவில் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதே தான் மற்ற இதுலேயுமே. இதில் ஹெச்பிக்கு போயிடுச்சு. அதான் எஃபெக்ட். 1 minute. That is called வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கிரிட் டேமேஜுக்குள்ளே இருக்குது. ஹெச்பிக்கு போயிடுச்சு கிரிட் டேமேஜில். அட்டாக் பர்சன்டேஜுக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை கிரிட் டேமேஜுக்குள்ளே போயிருந்தாலும் சரி, பெட்டராக இருந்திருக்கும். இந்த பீஸும் அதே மாதிரி தான். பிரேக் எஃபெக்ட் போயிடுச்சு. கிரிட் ரேட்டுக்கோ இல்லை அட்டாக் பர்சன்டேஜுக்கு போயிருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல பீசஸ் தான், பட் ரீரோல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ரிலிக்ஸ் எல்லாம் அது மட்டும்தான் இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது. மற்றபடி இந்த ப்ராப்ளம் இல்லை. இவளோடதும் வந்து நல்ல ஒரு இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இவளது நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேரக்டர் கைடு கூட நான் போய் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெலிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா வந்து இதில் இருக்குது. எஸ்எஸ் ஓகே, எஸ்எஸ் இஸ் பெட்டர். ஆனால் எஸ்ஸுங்கிறது ஓகே.
எஸ்ஸுங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ கைண்ட் ஆஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். இவளோட அந்த இதுங்கிறது கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ ஐ டோன்ட் மச் அதெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த கேரக்டரை நான் வந்து எதில் போட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது. டைவர்ஜென்ட் யூனிவர்ஸ் இன்னும் நான் முடிக்கல. I can go for Divergent Universe, but I'm not leaning towards that. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துரும் அந்த வீடியோ, அந்த ஒரு ரீசன்னால தான். மேபி இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஃபர்காட்டன் ஹாலு, பியூர் ஃபிக்ஷனு, அப்போகலிப்டிக் ஷேடோ எல்லாமே ஓவர் என்னோடதில். ஓகேங்களா, எல்லாமே ஓவர். மேபி இது அனாமலி ஆர்பிட்ரேஷனில் மேபி இந்த 2 பேரும் வந்து இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, ஒரு லைக் வந்து ஒரு நார்மல் ஃபைட் இருக்கான்னு பார்ப்போம். அதில் போட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலி ஆர்பிட்ரேஷன் இது வந்து இந்த டீமு, அதாவது டாலியோட டீம் தான் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட் இதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த ரெமம்பரன்ஸ் டீமு. தேர்ட் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ சேட், பண்ண முடியாது. ஸோ சேட். அப்போ என்னத்தை ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு தான் எனக்கு புரியல. ஒரு வேளை நான் இதை தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போகலிப்டிக் ஷேடோலாம் தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே, நான் டைவர்ஜென்ட் யூனிவர்ஸ்க்கே போகிறேன். மேபி ஈஸியான ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டைவர்ஜென்ட் யூனிவர்ஸில். பெட்டர் ஈஸியான ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் டைவர்ஜென்ட் யூனிவர்ஸில். சிலோ கிளிக். ஓகே, we can try this actually, no issues. இப்போதைக்கு இந்த டீம் வச்சு போவோம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம்னா வந்து பைனான் இருக்கனால ஈஸியாக வந்து அந்த எனிமீஸ் வந்து அடிச்சடிச்சுட்டு போயிட முடியும். இவனா கொஞ்சம் பிரச்சனை எனக்கு இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை பார்ப்போம். இதுக்கு எலெக்ஷன் பரவாயில்ல. ப்ராபகேஷன் பிளெஸிங்ஸ் எனக்கு தேவை இல்லையே. Okay. I'd like to be one star favorite. Dragons soaring above the land. This is permanent. Is this mortal? Watch over you and guide you on your path. People always say, observe the heavens with my divinations. Then I don't want anything here. Okay. என்கிட்ட என்னடா மெமோஸ் பைட்டாக இருக்கு. ஓகே, எலெக்ஷன் கொடுங்கப்பா. எலெக்ஷன் தான் மெயினே இந்த இடத்துல. காம்போட்டு அட்வென்ச்சரு காம்போட். Divination says this will cloud has gathered. Serenity is before me. இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்கில் பாயிண்டில் தான் இஷ்யூ ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பார்க்கிள் இல்லைன்னா இந்த ஸ்கில் பாயிண்ட் இஷ்யூஸுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு தெரிஞ்சு.
ஸ்பார்க்லின்னு அந்த ஸ்கில் பாயிண்ட் இஷ்யூங்கிறது கண்டிப்பாக நடக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. கியூரியோலாம் எனக்கு தேவையில்ல. பாஸ் வந்துருச்சு அதுக்குள்ளே. என்ன பிரச்சனைப்பா உங்களுக்கு? அதுக்குள்ளே பாஸை தூக்கி கொடுத்துட்டீங்க. ஓகே, Non-family friendly content up ahead. என்ன Be பண்ணலாம்? careful. அந்தளவுக்கு யூஸ் பண்ண வேணாம். இதுவும் அதுவும் மட்டும் யூஸ் பண்ணுவோம். All ஓகே, revealed and divided. ஸ்கில் பாயிண்ட்டை கொஞ்சம் வந்து கன்சிடரபிளாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஸ்பார்க் இல்லை, அது ஒரு ரீசன்னால. Favor us. Dragons soaring above the land. This is permanent. More. Watch over you and guide you on your path. People always say, observe the heavens with my divinations. பட்டர்ஃப்ளையா? ஏய், எதுக்குப்பா இந்த மெசேஜஸ் வந்து தொலை பண்ணுறீங்க? எனக்கு புரியல ஆக்சுவலி. நான் பேசாமக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும் போல இந்த நோட்டிஃபிகேஷனு. ஃபோனில் ப்ளே பண்ணாலும் எந்த பிரச்சனை தான் ஆக்சுவலி. ஆ, என்னாச்சு? எலெக்ஷன் தான் எடுக்க போகிறேன் நான். நோ, ஓவர் ரைட். என்னத்தடா இதில் எடுக்கிறது? நான் எல்லாம் வேஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸ்டோருக்கு தான் போக போகிறேன். எலெக்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இது எடுக்கணும் நான். ஏன் நைஸ். Scrolum, give me some elation blessings. Nice. இன்னும் ஒன்று இல்லையா? சரி இரு, கியூரியோக்கு போய் பார்ப்போம் இவகிட்ட ஏதோ வச்சுருக்கான்னு. ஹெல்டா கிட்ட கியூரியோவில் ஏதாச்சு. ஓகே, மேபி ஹெல்ப்ஃபுல். ஃப்ரீ ஐட்டம் ஏதோ ஒன்று கிடைக்கும்னு போட்டிருந்துச்சு, அதான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். எதுவுமே இல்லையே ஃப்ரீயா. ஏமாத்துறீங்களாடா? ஐ, after can obtain price star chance, there is a chance of dating after taste of butterfly scroll state. ஓகே, ஏதோ பரவாயில்ல. இது என்னதுப்பா? வேணாம், கேஹாஸுக்கு இதை ஏதோ ஓப்பன் பண்ணி நம்ம மேலே வந்து போட்டுற போகிறாங்க பழிய தூக்கி. ஒன் 3 ஸ்டார் பெஸ்டிங்கை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே. ஒன்று இது பண்ணால் போதுமா? இது எனக்கு தேவையில்லை டிஸ்கார்டு. ஆக்சுவலி எனக்கு எதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒருத்தர் தேவைப்படுது? தேவையே இல்லையே. ஃபைன், I'll take it this. ஓகே, ரிவார்ட்ஸ் போவோம்.
Lord will watch over you and guide you on your path. Blessing in disguise. Shadow, don't thank me. Okay. Clouds scatter. Dragons, soaring above the lands. This is permanent. People always say that the observe the heavens with my divination. I'm the edge of the world. பரவாயில்ல நல்ல டேமேஜ் உழுகுது. பட் வந்து மெயின் இதில் ஃபாலோ பண்ணும்போது ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு யோசனை. ஆக்சுவலி வேறு எதுவும் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ப்ராபகேஷன் அண்ட் எலெக்ஷன் மே கம் டுகெதர் போல இருக்கு. ஹாய் party girl. Okay. party girl. Yeah, அது கால் பண்றது. Sorry guys, got a call from my mother anyway. So நான் ஒரு டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது ரிகார்டிங்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே பரவாயில்ல. No need to hesitate. Your judgment brought you All's revealed in divine. the day of peaceful repose. மொத்த வீக்னஸையும் இறக்கி விட்டாச்சு. அதனால் என்ன பண்ணுறது? Clouds scatter. Earth shatters, heaven trembles. Dragons, soaring above the lands. This is permanent. Divination says this will stars favor us. Trinity is before me. That's the spike you got. இதுதான் பிரச்சனையே இந்த இடத்துல. Wow, that was a new mechanism. That was a new mechanism actually. Okay, sorry, elation எடுத்துருக்கணும். ஐயரே இது நல்லது தான். பட் வேறு ஏதாச்சும் ரீசெட் ஆகும்போது கிடைக்குமா? ஹார்மனி விண்டு ஹண்ட்டு லைட்னிங். ஓகே ஐ திங்க் ஐ ஹாவ் டு பை அன் எலேஷன் எக்ஸ்ட்ரா இது பை பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see பார்ப்போம். ஸ்கில் பாயிண்ட் கம்மியாக கிடச்சிருக்கு. பரவாயில்ல. க்யூரியோவில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான க்யூரியோ இருக்கா? ஓகே டிஸ்ட்ரக்ஷனோட ஆக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங். ஓகே குட் தென். இதில் ஹார்மனி நிஹிரிட்டி எலெக்ஷனுக்கு இன்னொரு நல்ல எடுத்து வச்சுட்டேன். இதையும் எடுத்துப்போம். மேபி யூஸ் ஆகலாம். ஹூனோஸ் கேன் பி யூஸ்ட். என்ன பண்ணலாம்? காம்பட்டுக்கே போவோம். தேங்க்யூ. நைஸ். People always say that the observe the heavens
டன். டேமேஜ் உழுகுதுப்பா, டேமேஜ் உழுகுது ஆக்சுவலி. ஒருவேளை நான் இந்த இதுக்குள்ளே இருக்கனால அந்தளவுக்கு டேமேஜ் உழுகுதோ, ஒரு நார்மலான அந்த இதில் போனால் அந்தளவுக்கு டேமேஜ் உழுகாதோ, எனக்கு அதுதான் மட்டும்தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல டேமேஜஸ் ஐ ஆம் கெட்டிங், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆக்சுவலி. பட் இது வெளியில் இருக்குமா அந்த அளவுக்கு டேமேஜ், அது மட்டும்தான் பிரச்சனை. ஒரு பாஸ் கூட ஃபைட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த டேமேஜ் வெளியே வருமா அப்படிங்கிற மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலி. அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆனால் ஐ ஃபீல் ஓகே. இந்த டீம் வந்து ஒரு மேபி அவுட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 500 இருக்குது. லெட்ஸ் see எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி. ஓகே, கைண்ட் ஆஃப் so that's it. எதுவுமே எடுக்க முடியாது. தேங்க்யூ. ஃபைனல் என்ன பண்ணலாம்? இன்கேஸ் த பூஸ்ட் ஃபைனல் பூஸ்ட் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்கேன். எலேஷன் ஓகே. பர்ஃபெக்டான எனிமியோ, நாட் பர்ஃபெக்டான எனிமி, பட் சம்வாட் ஓகே தான் எனிமி. இந்த டேமேஜ் பார்த்தா கண்டுபிடிச்சாலும் People always say that the observe the heavens with my divination. Test the luck. An explosive start. இந்த ஸ்பாக்ஸி கிட்ட அவரோட லைக் ஃபோன் கிடையாது, E0, ஆனால் ஃபுல் டேலண்ட் ஆக்சுவலி. ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்பாக்ஸியோட டேமேஜை பார்ப்போமா? ஓகே, this point is increasing somewhat actually. சஸ்டெயினில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுத்த கேரக்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து டான்ஸ் எம்பரமெண்ட் செட்டரி தான். மேபி அவென்ச்சரன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தா மேபி மைட் ஹேவ் டன் குட் ஜாப். பட் இஸ் நாட் அ ஃப்ரீ கேரக்டர் தோ. பட் ஐ பிலீவ் இன் சொந்தோ. பரவாயில்ல, ஸ்பாக்ஸி குட் ஆக்சுவலி. 3.2ல் வந்து எவனேஷியா அண்டு சில்வர் உல்ஃப் வர போகிறாங்க. ஸோ அவங்களோட அந்த ட்ரிப் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ சா தட் ஆக்சுவலி. இந்த ஃபைல் சேவ் பண்ணி வச்சுப்போம். யா, சேவ் திஸ் ஃபைல். யா, ஸோ ட்ரிப் மார்க்கெட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவனேஷியா இஸ் குட், சில்வர் உல்ஃபும் குட்டு. ஆப்வியஸ்லி இந்த ஃபஸ்ட் பேட்சில் நடந்த மாதிரி தான் அடுத்த கம்மிங் பேட்சில் யாரையும் நான் புல் பண்ண போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு சேவ் ஆல் த லைக் வந்து எவ்ரிதிங் வந்து சேவ் பண்ண போகிறேன். யா, பட் என்ன பிரச்சனைனா வந்து சேவ் பண்ணி யாருக்கு போகிறதுன்னு தான் எனக்கு பிரச்சனை. ஸோ 2 பேரோட அந்த ப்ளே ஸ்டைலை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யாருக்கு போகிறது, யாருக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் see. நீங்கள் யாருக்கு போகிறீங்க? எவனேஷியாவுக்கு போகிறீங்களா, சில்வர் உல்ஃபுக்கு போகிறீங்களா? சில்வரோட எஸ்பி ஓஷன் ஸோ நெக்ஸ்ட் ஓஷனுக்கு போகிறீங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அதுக்கடுத்த பேட்சில் பிளேடும் வரப்போனால் பிளேடோட அந்த நியூ ஃபார்ம், ஐ திங்க் ஹெமிக்கோ ஆல்சோ ஒரு நியூ ஃபார்ம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஹெமிக்கோவோட பேட்சை பார்க்க போனால் அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஸோ ஹெமிக்கோ மே கெட், எனக்கு தெரிஞ்சு ஹெமிக்கோ மே கெட்
new thing. Dancing with rabbits. ஸோ அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். மேபி லெட்ஸ் செக் வாட் we can do அப்படின்ற மாதிரி லெட்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பாக்ஸி இஸ் குட், ஐ லிட்டரலி லைக் ஹர். பட் வந்து மிகப்பெரிய ஒரு இதில் வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா எனக்கு. ஏன்னா ஃபைனானிஸ் வந்து டைம் கன்சியூமிங் இல்லை. ஏன்னா அவனோட அந்த ஸ்கில் பாயிண்டில் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும்போது மற்ற எனிமீஸ் எல்லாம் வந்து ஆட்ட செகண்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுவாங்க. உள்ளே போய் அந்த டைம் கன்சியூமிங்கிறது இருக்காது ஃபைனானில். பட் லைக் வந்து ஃபார் லைக் வந்து இந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் லைக் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. லைக் வந்து இதுக்காகவே லைக் வந்து ஜெம்ஸ்க்காகவே அந்த மோட்ஸ்லலாம் ஐ திங்க் ஷீ வில் அவுட் பர்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ டோன்ட் நோ, ரிமெம்பரன்ஸ் மே லூஸ். ஏன்னா வந்து ஒரு புது கேரக்டர் வர வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இட் இஸ் ஆக்சுவலி காமன் தான். எல்லா காச்சா கேம்லேயுமே இருக்கிற காமனான ஒரு விஷயந்தான் வந்து ஹாங்காய் ஸ்டார் ரியலே இருக்கும். ஒரு நியூ கேரக்டர் வந்துச்சுன்னா பழைய டிபிஎஸோட அந்த பவர் கிரிப்டுங்க தான் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ரிமெம்பரன்ஸ் கேரக்டர்ஸ்க்குமே ஆகும். இப்போ வரைக்குமே ரிமெம்பரன்ஸ் கேரக்டர் டூயிங் த டாமினன்ட் பார்ட் இன் நிறையா வந்து மோட்ஸில் வந்து டாமினன்ட் பார்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எலேஷன் கேரக்டர்ஸ் வில் கம் அண்ட் வில் கெட் தட் பார்ட். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து இப்போ டான்ஸிங் ஓகே டான்ஸிங் சரி எனிவே. ஸோ அதுதான் லைக் வந்து அது மட்டும்தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். மேபி நான் வந்து 2 டீம் பில்ட் பண்ணுவேன். 2 டீம் இல்லை, ஐ திங்க் ஒரு சிங்கிள் டீம் தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் அரவுண்ட் வந்து ஸ்பாக்ஸி ஆர் எவனேஷியா. இந்த 2 பேர் இதை பேஸ் பண்ணி இதை மட்டும்தான் இந்த 2 டீம் தான் நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் சி, அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டீம் பிளேயர்ஸுமே வரணும். எனக்கு தெரிஞ்சு பேர்ல் மேபி பேர்லும் வரலாம் இந்த பேட்ச்லேயே, அதாவது இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே. பேர்ல் மேபி ஒரு ப்ரிசர்வேஷன் கேரக்டராக இருந்து ஒரு லைக் டான்ஹிங் மாதிரி வந்து ஒரு ஷீல்ட் ப்ரொவைடிங் கேரக்டராக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஷீ வில் ரிப்ளேஸ் எவ்ரி சஸ்டைன்ஸ் இன் எலேஷன். எனக்கு தெரிஞ்சு எலேஷனோட இந்த சஸ்டைனை வந்து மேபி டான்ஹிங் கிட்ட இருந்தோ இல்லை அவென்ச்சரன் கிட்ட இருந்தோ வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்குது சஸ்டைனில். இல்லை வந்து தவிர வேறு ஏதாச்சும் ஒரு ஹீலர் கேரக்டர் வந்தாலும் தே கேன் சேஞ்ச் இட். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இன்னொரு கேரக்டர் ஸ்பெக்குலேட் ஆகுது என்னென்னா வந்து ஒரு ஜீனியஸ் மெம்பர் சொசைட்டி மெம்பருமே இந்த இடத்துக்கு வரலான்ங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. லெட்ஸ் சி, ஐ டோன்ட் நோ, மேபி ஹெமிகோ கூட ஒரு டிபிஎஸ் கேரக்டராக வரலாம். எவனேஷியா எனக்கு டிபிஎஸ்ஸாக என்ன கேரக்டர்னு தெரில. பட் அவள் லுக்கிங் அட் திங்ஸ் அண்டால் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு வேளை டிபிஎஸ் கேரக்டர் தான் இருக்குமோ அப்படி மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் எலிவேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் எலெக்ஷனுங்கிற போது ஐ திங்க் வந்து எவனேஷியா டிபிஎஸ்ஸாக தான் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மே பெஞ்ச் ஸ்பாக்ஸி, ஐ டோன்ட் நோ. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலாம். பட் ஸ்பாக்ஸி இப்போ வரைக்குமே குட்டாக தான் இருக்கா. மேபி வந்து நான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு பில்ட் அ செப்பரேட் டீம் ஃபார் இதுக்கு பண்ணணுமா, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இன்னொரு சப்போர்ட்டை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மேபி இந்த பேட்சை போக 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 என்னென்ன இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன சர்ப்ரைசஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அது ஓஎவஸ்க்கு தான் தெரியும். அந்த ஓஎவஸில் இருக்க ஹாங்காய் ஸ்டார் ரியல் டீம் கூட தான் தெரியும். யா, லெட்ஸ் சி அண்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் த பிக் மூமெண்ட்ஸ். யா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.